ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் என்னென்னு. இப்போ பால் 1 லிட்டர் எடுத்து நல்லா வடிகட்டிட்டு பாலை நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா பால் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா வற்றினேன். இப்போ பால் நல்லா காய்ஞ்சிட்ருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைன்னா இதுக்கு பதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு ஒரு 15 பீஸ் மிக்ஸி ஜாரில் நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால அடி பிடிக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை வேறு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஆற விட்டுறலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இது கூட பட்டர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி விட்டுக்காச்சு. 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் திரும்ப அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் ஃப்ரீசரில். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ வச்சு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சூப்பரான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் நம்ம சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.